தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 22ஆம் ஞாயிறு நாம் அனைவரும் உடல் ஊனமுற்றோருக்கும், வறியோருக்கும், எளியோருக்கும், ஏழைகளுக்கும் உணவு வழங்க அழைப்பு விடுக்கின்றது. எல்லா சமயங்களும் மதங்களும் அன்பை போதிக்கின்ற யாவும் அன்னதானத்தை ஏன் முதன்மைப்படுத்துகின்றது? புறநானூறு 18 நாம் வாசிக்கின்றோம். உணவின் பிண்டம் உண்டி முதற்று என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த உயிரானது இந்த உடம்பிலே இருக்கின்றது. உயிர் நிலைத்து இருப்பதற்கு இந்த உடம்பு தேவைப்படுகின்றது. அதுபோல இந்த உடம்பு நிலைத்து இருப்பதற்கு உணவானது தேவைப்படுகின்றது. அதனால்தான் உணவு, உடை, உறைவிடம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக நாம் உணவை மட்டுமே சொல்லுகின்றோம். ஒருமுறை அரசவை நிகழ்வுகள் முடிந்து அனைவரும் உணவருந்த சென்றார்கள். ஔவையை யாரும் அழைக்கவில்லை. அவரும் உணவறைக்கு செல்லாமல் அரசவையிலேயே இருந்து விட்டார். சற்று நேரம் கழித்து அரசன் அங்கு வந்தவன், ஔவையே உண்டீர்களா என்று கேட்டார். ஔவை உண்டேன் 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 என்றார். இதனை புரிந்து கொண்ட அரசன், நான் ஒரு முறை கேட்டேன், நீங்கள் 3 முறை பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஔவை சொன்னார், நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், பசியால் சுருக்குண்டேன், உணவு மட்டும் உண்டிலேன் என்று சொன்னார். நம்மிடம் யாரேனும் வருகின்ற பொழுது உணவு உண்டீர்களா அல்லது உணவு உண்கிறீர்களா என்று நாம் கேட்க மாட்டோம். மாறாக உணவு அருந்துங்கள் என்று நாம் சொல்லுவோம். அதனுடைய காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, உணவு அருந்தி விட்டீர்களா, உணவு உண்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது நாம் விருந்தினரை அவமானப்படுத்துகின்றோம். மானமிழந்தவர்கள் மட்டும்தான் எனக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்பார்கள். தமிழிலே பார்க்கின்ற பொழுது 3 வகையான சொற்பிரயோகமானது உள்ளது. கொடுத்தேன், தந்தேன், ஈந்தேன் என்று பார்க்கின்றோம். ஈந்தேன் என்பது நம்மை விட ஏழ்மைப்பட்டவர்கள், வறியவர்களுக்கு நாம் அளிப்பது. கொடுத்தேன் என்பது நம்மோடு சமநிலையில் உள்ளவர்களுக்கு அளிப்பது. தந்தேன் என்று சொல்லுவது நம்மை விட மேன்மைப்பட்டவர்களுக்கு அளிப்பது. அதனால்தான் ஆலயத்திலே நாம் காணிக்கை தருகின்ற பொழுது காணிக்கை கொடுத்தேன் அல்லது ஈந்தேன் என்று சொல்ல மாட்டோம். மாறாக காணிக்கை தந்தேன் என்று சொல்லுவோம். இன்றைய நற்செய்தியானது ஈதலை பற்றி தான் சொல்லுகின்றது. நீங்கள் விருந்து கொடுப்பதாக இருந்தால் ஏழைகளுக்கும், வறியவர்களுக்கும், உடல் ஊனமுற்றவர்களுக்கும் விருந்து கொடுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏன் வறியவர்களுக்கும், ஏழைகளுக்கும், நம்மை விட கீழ்மைப்பட்டவர்களுக்கும் நாம் விருந்து கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என் 231வது குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த உயிர் உலகத்தில் ஜனிப்பதற்கான காரணமே இது புகழுடம்பை பெற வேண்டும். ஏனென்றால் இந்த பூத உடம்பு அழிந்தாலும் கூட புகழுடம்பு என்பது நிலைத்திருக்கும். இந்த உயிர் இந்த புகழுடம்பில் என்றும் நிலைத்திருக்கும். ஒரு இல்லறத்தானுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஈதல் இசைப்பட வாழ்தல், தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதனால் அவருக்கு எந்தவித லாபமும், அதாவது கைமாறும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு செயலை அவர் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்டால் உயிருக்கு ஊதியம் கிடைக்கின்றது. இந்த உயிரானது இந்த பூத உடம்பிலே குடிகொண்டு இருக்கின்றது. அது ஊதியம் பெறும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பூத உடம்பு அழிந்தாலும் கூட புகழ் உடம்பு என்பது ஒன்று நிலைத்திருக்கும். சாதாரணமாக கடையெழு வள்ளல்கள் என்று பார்க்கின்றோம். அதில் ஒருவராக சிபி சக்கரவர்த்தியை எடுத்துக்கொண்டோம் என்றால், புறாவிற்காக தனது தசையை அறுத்து கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். இதெல்லாம் இந்த காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இது பொய்யாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றோம். இருந்தாலும் கூட சிபி சக்கரவர்த்தி என்பவன் என்று வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்றும் அவனுடைய புகழானது நிலைத்து இருக்கின்றது. அதுபோல இந்த உயிரினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உயிரானது அந்த புகழை அடைய வேண்டும், அந்த புகழ் உடம்பை அடைய வேண்டும் என்கின்ற உண்மை பொருளை இது நமக்கு விளக்கி சொல்லுகின்றது. இப்படி அழிந்து போகின்ற பொருளை கொண்டு இந்த அழிந்து போகின்ற
உடலை தவிர்த்து அழியாத புகழுடம்பை பெறுகின்றவர்களுக்கு பெயர்தான் வித்தகர். வித்தகன் என்கின்ற சொல், இந்த பூத உடம்பு வேண்டுமென்றால் அழிந்து போகலாம், ஆனால் அவர்களுடைய புகழ் உடம்பானது அழியாது. காரணம், அழிந்து போகின்ற செல்வங்களை கொண்டு அவர்கள் அழியாத புகழ் உடம்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இதனை பொன்றா புகழ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஈடு இணையற்ற புகழ், இதற்கு ஒப்பான புகழ் வேறு எதுவும் இருக்க போவது இல்லை என்று. இந்த நிலையை யோகிகளும் ஞானிகளும் அடைகின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய ஆன்ம லாபத்திற்காக மட்டுமே அதனை செய்கின்றார்கள். இதனால் பிறருக்கு எந்த பயனும் விளைவதில்லை. இல்லறத்தாரும் ஞானிகளும் இந்த வித்தக நிலையை அடைந்து அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தேவர்கள், புனிதர்கள் யாரை முதலில் வரவேற்பார்கள் என்றால், எங்களை போல் இருக்கின்ற துறவிகள் அல்லது தங்களுடைய ஆன்மாக்களை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இருக்கின்ற ஞானிகளை அவர்கள் முதலாக வரவேற்க போவது இல்லை. மாறாக தங்களிடம் இருக்கின்ற செல்வங்களை கொண்டு கைமாறு கருதாமல் பிறருக்கு ஈந்து உணவளித்து இந்த புகழுடம்பை பெற்ற இறைமக்களாகிய உங்களைத்தான் அவர்கள் முதலில் வரவேற்பார்கள் என்பதனை திருவள்ளுவர் மிகவும் தெளிவாக சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே நமக்கு இதனை சொல்வதனுடைய விளக்கமும் கூட இதுதான். இந்த உயிர் என்பது இந்த மண்ணில் ஜனிக்கின்ற பொழுது, இந்த மண்ணில் உருவான பிற்பாடு இந்த மண்ணிலே வளருகின்ற பொழுது இதனுடைய பிறப்பின் நோக்கமே என்ன என்றால், புகழ் என்கின்ற ஊதியத்தை அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் புகழ் உடம்பை பெற வேண்டும். இன்னைக்கு யாராவது நம்மளை புகழ வேணாம், பாராட்ட வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. அப்ப நாம் ஒவ்வொருவரும் பிறரால் புகழப்படுவதை நாம் விரும்புகின்றோம். அப்ப இந்த உயிரினுடைய ஊதியம் எங்கே இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஈதலிலும் இசைப்பட வாழ்தலிலும் தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த புகழ் உடம்பை பெறுகின்றார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உயிர் ஊதியம் பெற வேண்டும் என்றால், இந்த புகழை அடைய வேண்டும் என்றால் பிறருக்கு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுங்கள். அதுவும் கைமாறு கருதாமல் கொடுங்கள். குறிப்பாக யாருக்கெல்லாம் கொடுங்கள்? ஏழை எளியவர்களுக்கும், உடல் ஊனமுற்றவர்களுக்கும், பார்வையற்றவர்களுக்கும், வறுமையுற்றோருக்கும் உணவளியுங்கள் என்பதனை அவர் நமக்கு இன்றைய நற்செய்தியின் மூலம் எடுத்து சொல்லுகின்றார். இந்த ஈதல் செயலானது புகழை விரும்பி செய்வது இல்லை. மாறாக தன்னோடு இருப்பவர்களுக்கு நாம் செய்கின்ற பொழுது, நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அந்த பொன்றா புகழ், ஈடு இணையற்ற புகழானது நம்மை தேடி வரும் என்கின்ற உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அன்றாட அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 தத்துவங்களை மட்டுமே எல்லா செயல்களிலும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. வள்ளுவர் அறம், பொருள், இன்பத்தை விளக்குவதற்கு 1330 குறளை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவ்வை 4 வரியில் அதை முடித்து விட்டார். ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு என்று அவர் 4 வரியில் முடித்து விடுகின்றார். ஈதல் என்பதுதான் தலையாய அறம் என்பதனையும் இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. தன்னுடைய பொருட்களை பிறரோடு பகிராமல் கஞ்சத்தனமாக, கருமித்தனமாக இருக்கின்றவர்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு திருவருட்பாவிலே தனித்திரு அலங்கல் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலானது சொல்லப்பட்டிருக்கின்றது. மளவுக்கும் ஒரு பிடி சோறு அளிப்பதன்றி 2 பிடி ஊன் வழங்கில், இங்கே உழவுக்கும் முதல் குறையும் என வளர்த்து அவற்றையெல்லாம் ஓஹோ பேயின் நிலவுக்கும் புலால் உண்ணும் விருந்துக்கும் மருந்துக்கும் மெலிந்து மாண்டார் இலவுக்கும் இடர் கொடுங்கோன் இறைவரிக்கும் கொடுத்து இழப்பர் என்று அங்கே அவர் சாடுகின்றார். குழந்தைகளுக்கு 1 பிடி சோறு கொடுப்பதற்கு பதிலாக 2 பிடி சோறு கொடுத்தால் உழவுக்கு கூட முதல் குறையும் என்று நினைக்கின்ற கருமிகள் எப்படியெல்லாம் தாங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை இழப்பார்கள் என்பதனையும் அவர் அங்கே சொல்லி இருக்கின்றார். மேலும் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகில் சம்பாதிக்கின்ற அனைத்து செல்வங்களையும், சேமிக்கின்ற அனைத்து செல்வங்களையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டகம், சேஃப்டி லாக்கர் என்று சொல்லுகின்றோம்ல, பேங்க்ல எல்லாம் நம்ம நிறைய வச்சிருப்போம்.
அந்த சேஃப்டி லாக்கர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏழைகளின் வயிறு என்பதனையும் வள்ளலார் தெளிவுபடுத்துகின்றார். ஈதல் என்கின்ற அறத்தை கொண்டதுதான் இல்லறம். இவர்கள் விண்ணகத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற புனிதர்களும் தேவர்களும் எங்களை போன்ற துறவிகளையோ அல்லது ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற தங்களுடைய ஆன்மாக்களை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவர்களையோ அவர்கள் வரவேற்க முதலாவதாக இருக்க மாட்டார்கள். இல்லறத்தில் இருந்து இந்த ஈதல் என்கின்ற அறத்திலே வளர்ந்து இசைப்பட வாழ்ந்தவர்களுக்குத்தான் அங்கே முதன்மையான இடமானது கொடுக்கப்படும் என்பதனை வள்ளுவர் தெளிவுபடுத்துகின்றார். உயிர் நிலைத்திருக்க இந்த உடல் தேவை, உடல் நிலைத்திருக்க உணவு தேவை. எனவே இந்த உணவை நாம் பதுக்கி வைக்காமல் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற நல்ல மனதை பெற மன்றாடுவோம். ஆமென். விருந்து கொடுக்கக்கூடிய முறை பற்றியும் ஏற்கனவே ஒரு காணொளியில் சொல்லியிருக்கின்றேன். அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கின்றேன். விருப்பமுள்ளோர் அதையும் பார்த்து கொள்ளவும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.